அந்த டீப் சீக்ன்னு சொன்னீங்கல்ல தூர அ ஏஐ நம்ம அத பத்தி பேசியிருக்கோம். அத பத்தி சொல்லுங்க. அது வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவுல இருக்கிற 1 டிரில்லியன் அளவுக்கு ரத்தத்த வந்து பங்குச்சந்தையில இது மூலியமா கொண்டு வந்திருக்கு. அமெரிக்கா அப்படின்னு. ஆமா. அமெரிக்காவினுடைய பங்குச் சந்தை வீழ்ச்சிங்கிறது குறிப்பா வந்து என்விடியா சிப். என்விடியா என்விடியா சிப்புக்கு கம்பெனிக்கு மிகப்பெரிய லாஸ். அது வந்து ஒரு 2 நாள்ல அந்த டீப்சீக்குங்கிறது சைனாவினுடைய ஒரு ஏஐ நிறுவனம் தயாரிச்சது. 2 வருஷம் தான் ஆகுது அந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டு. 2 வருஷத்துல வந்து டீப்சீக்குங்கிற அந்த ஏஐ தொழில்நுட்பத்த வெளியிட்டிருக்கிறாங்க. ஆ இதற்கு முன்னாடி ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுல இருக்கிற ஒரு நிறுவனம் தங்களுடைய ஏஐ டெவலப் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாட் ஜிபிடி. ஸோ அதுதான் வந்து பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டாங்க. ஆனா அதற்கான டேட்டாவும் சரி, காஸ்ட்டும் அதாவது அதற்கான விலையும் சரி ரொம்ப அதிகம். பெரிய அளவுக்கு டேட்டா யூஸ் பண்ணி தான் வந்து அது அந்த சாட் ஜிபிடி வந்து இயங்குது. ஜெனரேட்டிவ் ஏஐ. அதே நேரத்துல டீப் சீக்குங்கிறது அதிலிருந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டேட்டாஸ வச்சுக்கிட்டு, ஃப்ராக்ஷன் ஆஃப் காஸ்ட்ல அதை விட பெட்டரான ரிசல்ட்ட குடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதனுடைய முதலீடும் ரொம்ப கம்மி. மிக குறைந்த காலகட்டத்துல, மிக குறைந்த முதலீட்டுல இந்த மாதிரி ஒரு டீப் சீக்குங்கிற அந்த ஏஐ தொழில்நுட்பத்த வெளியிட்டிருக்கிறாங்க. இத ஃப்ரீயாவும் விட்டிருக்கிறாங்க. இது என்னன்னா ஓப்பன் சோர்ஸ். இது யாரு வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து இந்த ஏஐ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ரிலீஸ் ஆன உடனே அமெரிக்காவினுடைய டெக் நிறுவனங்களினுடைய பங்குச்சந்தை வந்து இது வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. பங்குகளின் மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இதுல பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது என்விடியா. என்விடியா சிப் செட்டை வச்சுக்கிட்டு தான் ஏஐ தொழில்நுட்பத்த டெவலப் பண்ணி டேட்டாஸ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி தான் வந்து இந்த ஏஐ செயல்படுங்கிறது தான் இதற்கு முன்னாடி அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தது. நான் இன்னைக்கு குறைந்த அளவிலான இதை யூஸ் பண்ணி டீப்சீக் இயங்கும்போது ஓ என்விடியாவினுடைய மதிப்பு வந்து பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடையுது. ஏன்னா என்விடியாவினுடைய மதிப்பு உயர்ந்தது கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளதான் பெரிய அளவுக்கு உயர்ந்தது. அதாவது கிட்டத்தட்ட எக்ஸ்பொனன்ஷியல் குரோத். அவங்களுடைய பங்குகளின் மதிப்பு உயர்ந்தது. வரலாறுல இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய உயர்வை வந்து சந்திச்சிருந்தது என்விடியா சிப்செட் கம்பெனி. அது இன்னைக்கு கிட்டத்தட்ட $1 trillion வந்து லாஸ் பண்ணியிருக்கு அதனுடைய ஷேர் வேல்யூல. அதாவது 1 trillion 1 பில்லியன் கிடையாது, 1 trillion $1 trillion அளவுக்கு அதனுடைய பங்குச்சந்தை மதிப்பீடு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இதுல தனிப்பட்ட ரீதியா அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ கிட்டத்தட்ட $150 பில்லியன் மேல வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாரு இந்த வீழ்ச்சியினால. இது போல பல நிறுவனங்களினுடைய டெக் கம்பெனியினுடைய சிஇஓஸ், அதனுடைய முதலாளிகள், அந்த நிறுவனம், பல நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை வந்து சந்திச்சிருக்கிறாங்க இந்த டீப் சீக் வெளில வந்ததுனால. இதுல டீப் சீக்ல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னா, இது வந்து ஓப்பன் சோர்ஸ். யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதே போல யார் வேணாலும் இதை டெவலப் பண்ணிக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு. ஓப்பன் சோர்ஸ். அதே போல இது சாட் ஜிபிடியை விட அதிகமான ரொம்ப அக்யூரேட்டா வந்து இயங்குது. மூன்றாவதா காஸ்ட் எஃபெக்டிவ். ரொம்ப கம்மியான காசுல தான் வந்து இது செயல்படுது. இது இந்த ரிசல்ட்டை வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட்ல கம்பேரிட்டிவ்லி. ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா ஏஐ தொழில்நுட்பம் வந்து அமெரிக்கா டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்த ஏஐ தொழில்நுட்பத்தை கம்ப்ளீட்டா இன்னைக்கு புரட்டி போட்டுருச்சு. அவங்க என்னென்னலாம் திட்டமிடல் பண்ணி இத இவ்வளவு காலம் ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் ஒரே இதுல வந்து தூக்கி வீழ்த்திருச்சு டீப்சீக்கு. ஸோ இது இது ஒன்றும் மட்டும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு சைனானுடைய வளர்ச்சிங்கிறது கட்டிங் எட்ஜ் தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது பெரிய அளவுக்கு உயர்ந்துகிட்டு இருக்கு. எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் இருந்து சரி, சோலார் பேனல்ஸ் உற்பத்தியில இருந்து சரி, இன்டர்நெட் கனெக்டிவிட்டிலும் சரி, புல்லட் ட்ரெயின் சர்வீஸ்லயும் சரி, அதே போல ரயில் ரோட் நெட்வொர்க்கு,
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, லேண்ட் காரிடாரு, இப்படி பல்வேறு வகையில சைனா வந்து அடுத்த லெவலுக்கு போயிருச்சு. அவங்களால வந்து அமெரிக்கா வந்து நெனச்சாலும் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு, காம்பீட்டீட் பண்ண முடியாத அளவுக்கு சைனாவினுடைய வளர்ச்சி எல்லா துறைகள்லயும் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இத வந்து அவங்க அமெரிக்கா நிறுவனங்களும், அமெரிக்க தலைவர்களும் இது எப்படி போர்ட்ரே பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னா, ஓப்பன் ஏஐலேருந்து தான் டீப்சீக்கு டேட்டாவ வந்து அந்த மாடல வந்து திருடி தான் வந்து இத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பொய் குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. ஏற்கனவே ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் அமெரிக்காவினுடைய டெக்னாலஜி திருடி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்ட வச்சாங்க மற்ற நாடுகள் மீது. இன்னைக்கு இதுல என்ன கொடுமைன்னா, அமெரிக்கா கிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைலே இல்ல. அவங்க இன்னும் கண்டுபிடிக்கவே இல்ல. ஒரு டெஸ்ட் கூட அவங்க சக்சஸ் பண்ணல. ஆனா மற்ற நாடுகள் அடுத்தடுத்த கட்டங்கள் நோக்கி நகர்ந்துட்டாங்க. குறிப்பா வந்து சமீபத்துல மீடியம் ரேஞ்ச் மிசைலா பயன்படுத்தின ஆரிஸ்னிக், ரஷ்யாவினுடைய ஆரிஸ்னிக். அது அடுத்த கட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி. ஹைப்பர்சோனிக்லயே அடுத்த கட்ட தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கி ரஷ்யா வந்து நகர்ந்துருச்சு. இணைய வரைக்கும் அமெரிக்காவினால ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை கண்டுபிடிக்க முடியல. ஆனா இவங்க தான் சொன்னாங்க, எங்க தொழில்நுட்பத்தை திருடிட்டாங்க அப்படின்னு. நீங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க தானே முதல்ல திருடுறதுக்கு. கண்டுபிடிக்காததை எப்படி ஒருத்தன் திருட முடியும்? லாஜிக்கே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சைனா வந்து 5G டெக்னாலஜி கண்டுபிடிச்சு ஹவாய் நிறுவனம் சைனா அதாவது 5G டெக்னாலஜியை வந்து உலகம் முழுக்க கொண்டு போறதுக்கான கான்ட்ராக்டுகளை எடுத்துக்கிட்டு இருந்த டயத்துல அமெரிக்காவினுடைய எலைட் செக்ஷன் திங்க் டேங்குகள் என்ன சொன்னாங்கன்னா 5Gயையும் நம்மள்ட்ட இருந்து தான் திருடிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. 5Gயே வேற எங்கேயுமே கிடையாது. அமெரிக்கா 4Gல இருந்த காலகட்டத்துல சைனா வந்து 5Gயை கண்டுபிடிக்குது. நீ கண்டுபிடிக்காத ஒரு தொழில்நுட்பத்தை எப்படி இன்னொருத்தன் திருட முடியும்? என்ன லாஜிக் இருக்கு? ஆனா இதையும் வந்து ப்ரொபகேண்டாவா பண்றாங்க. அமெரிக்கன் பப்ளிக் இதையும் நம்புறாங்கன்னா, அமெரிக்கன் பப்ளிக்கை வந்து நம்ம குறை சொல்றதா? இல்ல இந்த கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிற அங்க இருக்கிற பண்டிட்ஸ் இல்ல அங்க இருக்கிற அரசியல்வாதிகளை வந்து நம்ம குறை சொல்றதா? யாரை குறை சொல்றதுன்னு புரியல. அந்த அளவுக்கு குழப்பம் இருக்கு. எல்லா வகையிலையும் சைனாவினுடைய வளர்ச்சியை வந்து இவங்களால ஈடு கொடுக்கவே முடியல. ஆனா எல்லாத்தையும் எங்கள்கிட்ட இருந்து திருடிக்கிட்டாங்க அப்படின்னு தான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த வகையிலையும் அமெரிக்காவினுடைய டெக் டாமினன்ஸுங்கிறது இனி நிலைத்து நிற்க முடியாது. அந்த காலகட்டம்ங்கிறது முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது சொல்ற ஒரு மிக முக்கியமான நிகழ்வா நிகழ்ந்தது தான் டீப்சிக் வெளியீடும் அதற்கு அப்புறம் ஏற்பட்ட பங்கு சந்தை சரிவும். ஸோ அந்த பின்னணியில தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சைனாவை வந்து காம்படிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அமெரிக்கா கிட்ட இல்லை.